இது முட்டை வச்சுருக்கேன். இன்றைக்கி முட்டை மசாலா போட போகிறேன். முட்டை வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு போகிறதில்ல. இது தேவையான அளவுக்கு எடுத்துக்குவேன். இது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கடைக்கு வச்சுருக்கேன். அவன் தேவையான அளவுக்கு வச்சுக்குவேன். இந்த முட்டை மசாலா பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் ஸ்டைலில் வைக்க போகிறோம். டார்ஜிலிங் இப்போ வெஸ்ட் பெங்கால் டார்ஜிலிங் இல்லையா, அந்த ஸ்டைலில் வைக்க போகிறோம். அது தேவையான உப்பு போடுறதுக்கு. இது வினிகர் போடுறேன். வினிகர் போட்டோம்னா முட்டை உடையாமல் தோல் இருக்கும்போது முட்டை கொஞ்சம் அவ்வளோ உடையாது. அப்படியே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்துடும். அதனால் வினிகர் கொஞ்சம் போடுறேன். அதே மாதிரி முட்டை வேக வைக்கும்போது பண்ணுறீங்க, கொதிச்சிச்சுன்னா அந்த முட்டை அனல் குறைச்சிடுங்க. ஏன்னா கொதிக்கும் போது ஒன்றோட ஒன்று முட்டை மோடினாவும் உடஞ்சி சில முட்டையில் டேமேஜ் ஆகும். அதனால் முட்டை உடையாமல் வரணும்னா அனல் கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், பரவாயில்ல. தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், அனல் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து முட்டை உடையாமல் வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் ஸ்டைலில் வந்து முட்டை மசாலா செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 7 முட்டை எடுத்துருக்கோம். இதை வச்சு டார்ஜிலிங் ஸ்டைலில் முட்டை மசாலா செய்ய போகிறோம். அது தேவையான பொருள்லாம் பாருங்கள். தேவையான பொருளை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், பூண்டு இதை கட் பண்ணிக்கிறேன், வெங்காயம், இதெல்லாம் போட்டு அப்போ அரைச்சி எடுத்துனா போகிறோம். இந்த அரைச்சி அதனால் இது போடணும். மிளகுத்தூள், இது மஞ்சள் தூள், உப்பு, மிளகு, மஞ்சள் தூள், இது 3 போட்டு எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம்.
ராஜ்லிங்குடைய முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாப்பிட நல்லா இருக்குது. இது எல்லாத்துக்கும் சூட் ஆகும். அந்த மாதிரி இது நல்லா மசாலா நல்லா இருக்குது. கொஞ்சம் நார்த் இந்தியாவில் மசாலா போட்ட மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இந்த ஜீரத்தூள் அதெல்லாம் போட்டதுனால நார்த் இந்தியா மசாலா மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. சைனீஸ் மசாலா பண்ண அப்படி நல்லா இருக்குது. இது ரெடி பண்ணது தொக்கு மாதிரி நல்லா இருக்குது. முட்டை தொக்கு மாதிரி நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலு டார்ஜிலிங்கில் அந்த ஊரில் செய்கிற ஸ்டைல் இது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.